ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎல் ஃபுட்டோலஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் குருமா ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் குருமா செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து இப்போ ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு 2 சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து தாளித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நான் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது மாதிரி நல்லா கலர் மாதிரி வதங்கின பிறகு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதக்கி விடுங்க, அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். நீங்கள் நல்லா வதக்கினா தான் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகும், இல்லைனா வந்து அது அப்படியே இருக்கும், குழம்பு வந்து நல்லா இருக்காது. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து எப்போதும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி மசிஞ்சு வரணும், அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் மஷ்ரூம் சுக்கா ரெசிபி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா வதங்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மண்ணில் இருக்கிறதுனால நல்லா மண் தூசிலாம் டஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா கிளியராக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா மஷ்ரூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே தண்ணி விட்டு வதங்கிடும். அதனால் லைட்டாக வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா தூள்லாம் சேர்த்துட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருக்கிற தூளில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் போகும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே மஷ்ரூம்லேருந்து தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விடும், அதனால் நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணி விட்டுட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம மூடிக்கலாம். இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் விடலாம். மஷ்ரூம் வந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்கிடையில் நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் பூவாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் வந்து ஒரு முந்திரி பருப்பு ஒரு 6 எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம மஷ்ரூமில் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு மஷ்ரூம் பாருங்கள், நம்ம சேர்க்குறப்போ நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் சுண்டிருச்சு பாருங்கள். மஷ்ரூமில் வந்து அதிகமாக தண்ணி விடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே அந்த மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் அது கூட ஊற்றி செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த தேங்காய் பேஸ்ட்டோட நீங்கள் முந்திரியெலாம் வச்சு அரைக்கிறப்போ அது நல்லா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். அதிகமாக கொதிக்க விடாதீங்க தேங்காய் சேர்த்துட்டு. இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட மஷ்ரூம் குருமா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. இப்போ நம்மளோட மஷ்ரூம் குருமா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் இப்போ வந்து ஸ்டவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மஷ்ரூம் குருமா வந்து பாருங்கள் நல்லா சர்வ் பண்ணியாச்சு. நல்லா திக்காக சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு தண்ணி அளவு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மஷ்ரூம் குருமா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, பூரி, நான் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கீ ரைஸு, ஜீரா ரைஸ்க்குலாம் கூட இந்த குருமா ஊற்றி சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் கூட தோசைக்கு மஷ்ரூம் குருமா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மஷ்ரூம் குருமா வந்து நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம foodology சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.